மார்னாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அவசியம் கட்டாயம் வேண்டும். எது இருந்தாலும் கடைசி அது எங்க அஷ்யூரன்ஸ், அந்த உறுதியை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா வார்த்தை மூலமாக தான். வார்த்தை தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் வார்த்தை. வார்த்தை இல்லாமல் ஒன்றுமில்லை. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுமே நம்முடைய வார்த்தையில அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனுமா இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சத்திலும் கிருபையும் பெற்றவராய் நம் மத்தியிலே வாசம் பண்ணினார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன? அவர்தான் இயேசு. வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. ரெண்டு பேருமே பிரிக்க முடியாது. அப்போ ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா வார்த்தை கிட்டதான் கடைசியா போகணும். வார்த்தை இல்லாமல் தேவன் எதுவுமே செய்ய மாட்டார். வார்த்தை தான் எல்லாமே. அப்போ அந்த வார்த்தையில தேவன் சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ எல்லாவற்றிற்குமே அவர் தான் வழி. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாதைகள் அடைக்கப்படும் பொழுதும் அவர்தான் வழி. பரலோக வாசலுக்கும் அவர்தான் வழி. எல்லாவற்றிற்குமே அவர்தான் வழி. அவர்தான் சத்தியமா இருக்கிறார். அவர் சொல்லுவதுதான் சத்தியம். அவர் நமக்கு எழுதி கொடுத்ததுதான் சத்தியம். அதன்படி இருப்பதுதான். ஒவ்வொரு ஜனங்களும் ஒரு ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய காரியங்கள் இருக்குல்ல. நல்லதுன்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நல்லதுன்னா இப்படி இருந்தா நல்லதுங்க, பெஸ்ட்னா இன்னென்ன கிரைட்டீரியா இருந்தா பெஸ்ட்ன்னு ஒரு மனுஷங்களும் அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கொள்வார்கள். அதெல்லாம் இருக்குது அல்லவா? சோ அப்படியே இருந்தாலுமே ஆண்டவர் சொல்லுகிறதா ஃபைனலைஸ். ஆண்டவர் சொன்னதுதான் ஃபைனல் பார்ட். ஏன்னா அவர்தான் சத்தியமாகிய தேவனா இருக்கார். அவர் சொல்லுவது, அவர் எழுதி கொடுப்பதுதான் சத்தியமா இருக்குது. ஏன்னா அவர் தான் ஃபைனலா நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறார். அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ற அத்தாரிட்டி, ஜட்ஜ்மெண்ட்ல நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், இது எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ அவர்தான் நம்மை சத்தியத்தின் பாதையில நடத்துகிறவரா இருக்கிறார். ஜீவனா இருக்கிறேன். அவர்தான் நமக்கு மெய்யான நித்திய ஜீவன். ஜீவன்னா எப்பயுமே வாழ்ந்துகிட்டே இருப்பேனா? மரணமே இல்லையா? சரீரத்திற்கு தான் மரணமே தவிர உங்க ஆவிக்கும் ஆத்மாக்கும் இல்ல. நம்ம ஆவி ஆத்மா அது எப்படின்னா, அது ஒண்ணு நித்தியமா பரலோகத்துல இருக்கணும், இல்ல நித்தியமா அது நரகத்துல இருக்கணும். உங்க சரீரத்திற்கு தான் அழிவு, அதுக்குதான் ஒரு எக்ஸ்பைரி டேட்ன்னு இருக்கே தவிர நம்மளுடைய ஆவி ஆத்மாக்கு இல்ல. அப்ப உங்களுடைய ஆத்மா அது எங்கே போகும்? நீங்க மறிச்ச உடனே அது எங்கே போகும்? எல்லாருக்கும் தெரியும், உடம்புல உயிர்னு ஒண்ணு இருக்கு. அந்த உயிர்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் உடம்பு செயல்பட்டுட்டு இருக்கு. அந்த உயிர் போயிடுச்சுன்னா இது மண்ணுக்கு போயிடும், இது அழுகி போயிடும், இது ஒண்ணும் இல்லாம போயிடும், இது எலும்புதான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ உயிர்னு சொல்றாங்க, அந்த உயிர் போனா எங்க போகும்? அதற்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? அதற்கு என்ன அடையாளம்? அதற்கு என்ன காரியம்? அப்போ இந்த ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போன பிறகு ஒண்ணு அது ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அது பரலோகத்திற்கு போகும். இல்ல கிறிஸ்துவை அறியாமல் அது பாவத்திலே இருந்தா அது நரகத்திற்கு போகும். நேத்தி பார்த்த மாதிரி பாவியான ஒரு மனுஷனுடைய முடிவு என்னதான் இருக்கும்? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் தான் பார்த்தோம்ல. அப்ப பாவத்திலே நீங்கள் உழன்று கொண்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய முடிவு எங்கதான் இருக்கும்? அது நரகத்துலதான் இருக்கும். இதே நீங்கள் பாவமெல்லாம் கழுவப்பட்டு நீங்கள் பரிசுத்தமா உங்களை காத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு பரலோகத்துல இடம் கிடைக்கும். அப்போ நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆவி ஆத்மா அது எங்கன்னா ஒண்ணு நரகத்துக்கு இல்ல பரலோகத்துல வாசம் பண்ணணும். அப்போ பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கணும். உங்களுடைய பாவங்கள் எப்படி கழுவப்படும் அப்படின்னா, நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிட்டு ஏசப்பாவுடைய சிலுவையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்காக அவர் தம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் தம்முடைய ஜீவனையும் சிலுவையில கொடுத்தது நீங்கள் விசுவாசித்த, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீங்க, என்னுடைய குறைகளை குற்றங்களையும் தீர்த்து விட்டீங்க, இனி நான் பாவத்துல இருக்க தேவையில்லை, என்னுடைய பாவத்தை முற்றிலுமாக கழுவுங்க நம்ம கேட்கும் பொழுது தேவன் தம்முடைய ரத்தத்தை ஊற்றி நம்மை முழுமையாக கழுவுவார். தேவன் தம்முடைய ரத்தத்தை ஊற்றி நம்மளை கம்ப்ளீட்டா கழுவார். அப்படி அவர் நம்மளை கழுவி சுத்திகரிச்சு நம்மள தூய்மையா வைத்துக் கொள்ளும் பொழுது நம்ம கம்ப்ளீட்டா பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்ற பிள்ளைகளா இருப்போம். பாவத்துல இருந்து விடுதலை பெற்றவர்கள் கட்டாயமா அவர்கள் பரலோகத்துக்கு தான் போவாங்க. இயேசப்பாவை விசுவாசிக்கணும். இயேசப்பா விசுவாசிப்பதான் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். அப்ப நித்திய ஜீவன்னா பரலோகம். பரலோகம்னா ஜஸ்ட் அந்த பிளேஸ் குறித்து தெரிஞ்சுக்கிறதா? இல்ல. நித்திய ஜீவனுக்கு வசனம் ஒரு காரியம் சொல்லுகிறது. இன்னைக்கு என்ன வசனம்னா, அவர் சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எங்க இருக்குன்னா யோவான் 17:3.
ஒன்றாக மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் வருவதே நித்திய ஜீவன். அப்போ கிறிஸ்துவையும் பிதாவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃப்னா 2 பேரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏசப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், பிதாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவங்களை பத்தி தெரிஞ்சுப்பதுதான் நித்திய ஜீவன். இவர்களை குறித்த ஞானம் பெறுவதுதான் நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். அப்போ ஏன் தெரியுமா? முதலாவது அவர்கள் தான் ஜீவாதிபதியா இருக்கிறார். அவர்கள் மறிச்சு போயிடுவாங்க, அவர்களுக்கு உதவி செய்ய இன்னொரு நபர் வேண்டும் இல்ல. அவர்கள் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரா இருக்கிறார். கிறிஸ்து இந்த பூமிக்கு நமக்காக மறிச்சார். ஆனால் 3ஆம் நாளே உயிரோடு எழுந்தார். அவர் மரித்த வண்ணமா இருக்குல்ல, அவர் எழுந்தார். அதை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, நான் மரணத்தை ஜெயித்தது போல நீனும் மரணத்தை ஜெயிப்ப. மரணத்தை குறித்த பயம் உனக்கு வேண்டாம். நிறைய ஜனங்களுக்கு பயம் என்னன்னா, மரணத்தை குறித்த பயம்தான் அவர்களுக்கு. மரணத்தை குறித்த பயம் இருப்பதனாலதான் நிறைய ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்னா, அவர்கள் வயதான காலத்துல ஒருவேளை நமக்கு பாவம் இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தன்னுடைய பாவத்துல இருந்து விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். எல்லோருக்கும் தெரியும், பாவியா இருந்தா நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன், எனக்குள்ள பாவம் இருந்தா நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன், நான் எப்படியாவது மரிப்பதற்கு முன்பாக என்னுடைய பாவத்தை எல்லாம் தொலைச்சிடணும். அப்படி அல்ல, பாவம் அப்படியெல்லாம் போக முடியாது. நீங்க எவ்வளவு தான தர்மம் செய்தாலும், நீங்கள் எவ்வளவு தன்மையாக நடந்து கொள்ளலாலும் உங்களுடைய பாவங்கள் உங்களை விட்டு நீக்கப்பட முடியாது. பாவத்தை நீக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், அது மட்டும்தான். வேற நீங்க என்ன செய்தாலும் உங்க பாவத்திற்கான முடிவு, உங்க பாவத்தை கழுவுவதற்கான காரியமும் கிடைக்க முடியாது. அப்போ கிறிஸ்துவையும் பிதாவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். இருவரையும் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன, அவர் எதற்காக என்னை இவ்வளவு நேசிக்கிறார், ஏன் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நேசிக்கிறார், ஏன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் பொறுமையானவரா, அன்பானவரா, அவருக்கு வேற என்னென்ன குணாதிசயம் இருக்குது, அவர் என்னை ஏன் இந்த அளவுக்கு நேசிக்கிறார். இன்னொரு விஷயம் பிதாவை குறித்து வசனம் சொல்லுகிறது, பிதாவானவர் பூமியை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னா தம்முடைய ஒரே குமாரனை குறித்து பூமியை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தான் வசனம் சொல்லுது. அப்ப இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னா ஏன் பிதா என்ன இந்த அளவுக்கு நேசிக்கணும், அவருடைய குணம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன. அப்போ இது எல்லாமே எங்கே நீங்க கற்றுக்கொள்ளலாம். அப்ப இவர்களை குறித்த ஞானம் எனக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா வேத புஸ்தகம், பைபிள். பைபிள்ல தான் கர்த்தரை குறித்த நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தையும் நீங்கள் யார் என்பதை காட்டும். இன்னொரு விஷயம், கிறிஸ்து பிதாவானவர், தேவனுடைய காரியங்கள், இதை குறித்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புஸ்தகமா இருக்கிறது. அதனால இது ஜீவனுள்ள புஸ்தகம், இது பேசக்கூடிய புஸ்தகம், இது பரிசுத்தமான வேதாகம். வெறும் வேதாகம் பைபிள்னு சொல்லாம ஹோலி பைபிள்னு சொல்லிருக்கு. இதுல இருக்கிற மொத்த காரியமே பரிசுத்தத்திற்கு ஏதுவானதுதான். இதுல அசுத்தமோ தீட்டானதோ தேவையற்றதோ அப்படி எதுவுமே இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலமும் A to Z எல்லாமே பைபிள்ல இருக்கு. ஒரு மனிதனுடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு, ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன இருக்கணும், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள், அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டியது, அவர்கள் மன்னிக்க வேண்டியவருடைய சுபாவம் எப்படி இருக்கும், இது எல்லாமே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் கம்ப்ளீட்டா வேத புஸ்தகத்துல எழுதி கொடுத்திருக்கா. இதுல அசுத்தமானதோ தீட்டானதோ தேவையில்லாத விஷயம் அப்படின்ற எது ஒன்றுமே இல்லை. இதுல முழுக்க 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 தேவனை குறித்த காரியம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆண்டவரை குறித்த காரியம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இதை நாம் வாசிக்க 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 தேவனுடைய குணத்தை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ளலாம். பைபிள்ல தேவனுடைய குணங்கள் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கோபத்தின் உச்சகட்டம் எப்படி இருக்கும், அவருடைய அன்பின் ஆழம் எப்படி இருக்கும், அவருடைய பொறுமை எப்படி இருக்கும், அவர் தண்டனை கொடுத்தால் எப்படி இருக்கும், அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், அவர் மனிதனை எந்த அளவுக்கு நேசிப்பார், ஒரு மனிதனை எப்படி அவர் மன்னிப்பார், மறப்பார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன இருக்கும், இதெல்லாமே வேத புஸ்தகத்துல அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எந்த அளவுக்கு அன்பானவரோ அதே போல அவர் கண்டிப்பான தேவன், அவர் நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதினு வசனம் சொல்லுது. அவர் எந்த அளவுக்கு பொறுமையானவரோ அந்த அளவுக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அக்கிரமத்தை பார்க்கிறதா இருக்கார். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது நம்ம முகத்தை தான் பார்ப்போம், ஆனா தேவன் நேரா உள்ளத்துக்குள்ள பார்ப்பார். அந்த உள்ளத்துல என்ன இருக்கு, அந்த இருதயத்துக்குள்ள தேவன் என்ன வைத்திருக்காரு, அதை பார்க்கிற தேவனா இருக்கார். அப்போ நாம் எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு முழு மனதோடு செய்யணும்னு அவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் தன்னை எப்படி நேசிக்கணும் அதை கூட தேவன் எழுதி கொடுத்திருக்காரு. வசனம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் அவரை நேசிக்கணும்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கணும், ஒரு மனிதன் சக மனிதனை எப்படி நேசிக்கணும், ஒரு மனிதன் சக மனிதனை நம்பணுமா நம்ப கூடாதா, என்ன
என்னை எந்த அளவுக்கு நம்பணும், எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயத்துல என்னை சார்ந்து வாழணும், இப்படி எல்லா காரியத்தையுமே தேவன் வேத புஸ்தகத்துல அழகாய் கொடுத்து வைத்திருக்கிறார். இப்போ இப்படி எல்லாம் அவரை குறித்து அறிந்து கொள்வது, அவரை குறித்து தெரிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். இதுலதான் தேவன் ரொம்ப நாட்டமா இருக்கிறார். அப்போ இவர்களை குறித்து தெரிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். கிறிஸ்துவை குறித்த சுபாவம். கிறிஸ்து வந்தார், கிறிஸ்து 33 வருஷம் இருந்தார். அந்த 33 வருஷத்துல வெறும் 3.5 வருஷம் தான் ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருஷத்துடைய ஊழியத்துடைய தாக்கம் இன்றளவும் உங்களும் என்னையுமே பாதித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு காரியங்கள் செய்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், சரீரத்தில் இருக்க ஒட்டுமொத்த ரத்தத்தையும் இழந்து போனார். அப்ப எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார். அது மாத்திரமில்ல, அவர் பரலோகத்திற்கு போக கூட உனக்காக நான் வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறேன், நான் உன்னை வந்து கூட்டிக் கொண்டு போவேன்னு சொல்லுகிறார். அவர் மீண்டுமாக வரப்போகிறார். செய்தியிலும் மிக முக்கியமான செய்திதான், இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். வரும்பொழுது ஒரு குழந்தையாக ஒரு சின்ன இடத்துல பிறந்து அவர் ஊழியம் செய்து நமக்கான ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி போயிட்டார். இப்ப திரும்பி வரும்பொழுது அவர் ராஜாவாக கம்பீரமாக வரப்போகிறார். ரகசிய வரிகளை முதலாவது நம்ம எடுத்துக்கொண்டு போகிறார். அதுக்கப்புறம் ராஜாதி ராஜாவாக வந்து இங்கே ஆளுகை செய்ய போகிறார். இது எல்லாமே நடைபெற போகிறது. சகல காரியமும் நடைபெற போகிறது. அப்ப இதெல்லாம் தேவன் எப்படி செய்ய போகிறார்? இதெல்லாம் இன்னும் என்னென்ன காரியம் இருக்குது? இப்படி எல்லாம் அவரை குறித்து நாம் தெரிந்து கொள்ளணும். அவர் அன்பானவர், அவர் இரக்கமான தேவன், அவர் மன உருக்கமான தேவன், அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டார். ஒரு மனுஷன் நொறுங்கி போய் நொந்து போய் வரும்பொழுது, போ நீ என்ன இவ்வளவு நாள் வந்தியா அப்படிலாம் சொல்ல மாட்டான். அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இருதயம் நொறுங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்று உடனே அந்த மனுஷன் பக்கத்திலே போய் ஆறுதலா நிற்பார். நம்ம தான் இதெல்லாம் பார்ப்போம், இவங்ககிட்ட பேச மாட்டோம், இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம். அப்படி ஆண்டவர் இல்லை. அவன் எப்பேற்பட்ட பாவியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட குறை உள்ளவனா இருக்கட்டும், அந்த மனுஷனுடைய இருதயம் நொறுங்கி போச்சுன்னா கர்த்தர் கிட்டே போய் ஆறுதலாய் பேசுவார். கிட்டே போய் அந்த மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். கிட்டே போய் அந்த மனுஷனுக்கு தேவையான காரியத்தை செய்து கொடுப்பார். இதான் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் சகலவற்றை நமக்காக செய்து கொடுப்பவர். சகல காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற அவர் போதுமானவரா இருக்கார். இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை நடத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், எனக்கு சகாயம் செய்கிறவர், உங்களுடைய நீதியின் வழக்கரத்துல என்னை தாங்கும் ஆண்டவரே, என்னை போஷியும் ஆண்டவரே, எனக்கு வழி நடத்தும் ஆண்டவரே, எனக்கு சகல காரியத்தை கற்றுக் கொடுங்க, எனக்கு நிரந்தரமான ஒரு காரியத்தை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய ஆவி எனக்குள்ள பலன் செய்யட்டும், உங்களுடைய அபிஷேக கரம் என்னோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். உங்க குறித்து நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும், உங்க குறித்து நான் இன்னும் அறிஞ்சுக்கணும், உங்களுடைய காரியமான இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைய நிரப்புங்க சுவாமி, உங்க குறித்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் பொழுது நீங்க ஏக்கத்தோட கேளுங்க, ஆசையா கேளுங்க. நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு சடங்காச்சாரமா ஒரு ரிச்சுவலிஸ்டிக்கா ஒரு பிரேயரை செஞ்சு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க எப்போ முழு ஹிருதயத்தோடு ஒரு காரியத்தை கேட்கிறீர்களோ அப்போதான் அதற்கு உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். உப்பு சப்பு இல்லாத பிரேயரை செஞ்சு என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே இல்லாம ஏதோ கடமைக்கு நேம்சேக் பிரேயர்ல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஜெபிக்கும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஜெபம் புறப்படட்டும். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவனை நோக்கி கேட்கும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, உம்மை அறிவதுதான் நித்திய ஜீவன் ஆண்டவரே, உம்மை தெரிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன் ஆண்டவரே. உம்மை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைத்தரும். உம்மை குறித்த ஞானம், உம்மை குறித்த அறிவு, உம்மை கிட்டி சேருகிற பாக்கியத்தை கொடு ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ளவரே உமக்கு நன்றி. சகலவற்றையும் உண்டாக்கும் என் தேவனே உமக்கு நன்றி. என் மீட்பராக என் தேவனே உமக்கு நன்றி. சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனை அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பச்சீறி விரும்புகிறேன் என்று சொன்னவரே, உடைய வேகத்திற்கு நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்குகிறேன் ஆண்டவரே, உம்மை நோக்குகிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாவற்றையும் மாற்றும், உம்மை அறிகிற பிள்ளைகளாய் மாற்றும், உம்மை அறிகிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. உம்மை குறித்த ஞானம், உம்மை குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ளும், உம்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே, உம்மை நெருக்கமாய் அண்டி கொள்ளும் ஆண்டவரே. தகப்பனே, ராஜாவே, மீட்பரே, யெகோவாயிரே, சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனே, சகலவற்றையும் செய்து கொடுக்கும் என் தேவனே, இம்மானுவேலராகிய தேவனே, அப்பா உமக்கு நன்றி. அப்பா, யெகோவாயிரே உம்மை நோக்குகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி. அபிஷேகநாதனே உமக்கு நன்றி. ஆளுகை நிறைந்தவரே உமக்கு நன்றி. இம்மானுவேலரே உமக்கு நன்றி. அப்பா, யாதொரு காரியத்தையும் எங்களுக்கு மாற்றி கொடுப்பவரே, இது எல்லாவற்றையும் செய்ய போறமைக்காக நன்றி. அப்பா, இப்பொழுது உம்மை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியினால் பலத்தினால் நிறைத்தள்ளி உம்மை இன்னும் அதிகமாய் தேடுகிற அவளான ஹிருதயத்தை கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.